ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து மோட்டரோலா எட்ஜ் 16 ஸ்டைலிஷ் எப்படி ஒரு ஃபோன் வந்து வந்திருக்கு. நீங்க சாம்சங்லாம் வந்து எஸ் பென் பார்த்துருப்பீங்க. அந்த பெண்ணை வச்சு எழுதுற மாதிரிலாம் இருக்கும். எஸ் பென் எடுத்து நம்ம வந்து நோட்ஸ் எழுதிக்கலாம். அல்லாட்டி யாருக்காவது லைவ் மெசேஜ் இது வந்து நம்ம மெசேஜா வந்து ஹாய், குட் நைட், குட் மார்னிங் அப்படின்னு போட்டு நம்ம ரைட் பண்ணியே வந்து சென்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் சாம்சங்ல எஸ் பென்ல கொடுப்பாங்க. ஐபோனே வந்து அது வந்து கொடுக்கல. இந்த பென் சீரீஸ் வந்து பென் வந்து போன்ல கொடுக்குற மாதிரி. ஆனா இப்போ வந்து மோட்டரோலா அதுவும் 22,000 போன்ல வந்து அந்த ஸ்டைலிஷ்னு ஒரு மாடல் கொண்டு வந்து அதுல வந்து அவங்க பென்னு கொண்டு வந்திருக்காங்க. எஸ் பென்னு சொல்லக்கூடாது. எஸ் பென்னா அது சாம்சங் பென்னு, இது பெரும் பென்னு தான். மோட்டரோலா பென்னு கூட வச்சுக்கலாம். இந்த போன்லயும் வந்து இந்த எஸ் பென் மாதிரி இந்த போன்லயும் வந்து மோட்டரோலா பென் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. ஆனா 22,000 பட்ஜெட்டுக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து பிளாக்ஷிப்லேயே வந்து கொண்டு வரல. ஆனா பிளாக்ஷிப்ல வந்து சாம்சங் மட்டும் தான் வச்சிருக்காங்க. இதனால மோட்டரோலா வந்து கொண்டு வந்தது வந்து புதுசாவே இருக்கு. போன் வந்து ரொம்பவே நல்லாவும் இருக்கு. அப்படி இந்த போன்ல வந்து என்னென்ன இருக்குன்னு ஒன் பை ஒன்னா பாத்திரலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மோட்டரோலா எட்ஜ் 16 ஸ்டைலிஷ் இந்த போனை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த போன் வந்து பென் கொடுத்துருக்காங்க. அந்த 22,000 வந்து சாம்சங் பென் மாதிரி இதுல வந்து மோட்டரோலா பென் கொடுத்துருக்காங்க. அதனால கண்டிப்பா அந்த போனை வாங்கி ட்ரை பண்ணலாம். வேற என்னென்ன இருக்குன்னு ஒன் பை ஒன்னா பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் இந்த போனை பொறுத்த வரைக்கும் எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங். அந்த பேக்கேஜிங்னாலே உங்களுக்கு பிடிக்கும். எல்லோ கலர்ல வந்து ஒரு மாதிரி எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங் பண்ணிருப்பாங்க மோட்டரோலா பொறுத்த வரைக்கும். ஆனா இதுல வந்து கேஸ் வந்து கொடுக்கல. கேஸ் மட்டும் நீங்க தனியா வாங்குற மாதிரி தான் இருக்கும். சார்ஜரு, கேபிள் எல்லாமே கொடுத்துறாங்க. குவிக் ஸ்டார்ட் கேடு, சிம் ஏஜெட் எல்லாம் கொடுத்துறாங்க. அப்புறம் நல்ல ஒரு குவாலிட்டியான கேஸ் தான் அந்த போன்ல வந்து கொடுக்கல. அதை மட்டும் நீங்க தனியா பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டிசைன் வயசுல பார்க்கும்போது உங்களுக்கு திக்னஸ்ன்னு பாத்தீங்கன்னா 8.2 mm திக்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. வெயிட் 197 கிராம் தான். உங்களுக்கு வந்து அந்த பெண்ணும் கொடுத்து இந்த வெயிட்டையும் 200 கிராமுக்குள்ளதான் கொடுத்துருக்காங்க. நல்லா வெயிட் ஈஸியா பிடிக்கிறதுக்கு நல்லாவே ஈஸியா இருக்கு. 197 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் ஃப்ரண்ட் வந்து கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சிலிக்கான் பாலிமர் எக்கோ லெதர் பேக் சைடு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டைல்ல வந்து இருக்கிறது வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். அது வந்து கீழே போட்டீங்கன்னா சைட்ல போட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 69 கொடுக்கல, 68 கொடுத்துருக்காங்க. டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் POLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல டிஸ்பிளே தான். 20,000 பட்ஜெட்டுக்கு இது ஓகேயான டிஸ்பிளே தான். 1 பில்லியன் கலர் வந்து சப்போர்ட் ஆகும்னு சொல்லி கிளைம் பண்ணிருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் ரேட் வந்து எல்லா போன்லயும் இருக்கிற மாதிரி இந்த போன்லயும் இருக்கு. HDR சப்போர்ட் இருக்கு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் பீக் பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா 3000 நெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மோட்டரோலால உங்களுக்கு 3000 நெட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து அவுட்டோர்ல போயிட்டு டைரக்ட் சன்லைட்ல கூட போன் யூஸ் பண்ணும்போது வந்து போன் வந்து நல்லாவே விசிபிள் ஆகும். ஸ்கிரீன் வந்து நல்லாவே தெரியும். 3000 நெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 6.7 இன்ச்சஸ் வந்து சைஸ் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1220 x 2712 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிபி டென்சிட்டி வந்து 444 பிபி டென்சிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வந்து கீழே போட்டீங்கன்னா டிராப் டெஸ்ட்ல ஓரளவுக்கு போன் வந்து சேஃப்டி ஆயிரும். ரொம்ப ஃபாஸ்டா போகும்போது கீழே போட்டீங்கன்னா பைக்ல போகும்போது கோவத்துல எரிஞ்சாலும் போன் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. நார்மல் டிராப் டெஸ்ட்ல எந்த டேமேஜுமே ஆகாது. அது அந்த அளவுக்கு தான் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. கொரில்லா கிளாஸ் 3 கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே Android 15 கொடுத்துறாங்க. உங்களுக்கு 2 வருஷம் வந்து மேஜர் அப்டேட் கொடுக்கன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 1 இயர் வந்து செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்கன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் 2 இயர்ஸ் அண்ட் 3 இயர்ஸ் செக்யூரிட்டி அப்டேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 3 இயர்ஸ் அப்டேட் மேஜர் அப்டேட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த போன் வாங்குறவங்களுக்கு Android 16, Android 17 வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் Android 18 அப்டேட் வராது. வராதப்போ வந்து கண்டிப்பா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வேற ஏதாவது மோட்டரோலா போன் கூட நீங்க வாங்கி ட்ரை பண்ணுங்க. ஹலோ விஏ வந்து ரொம்பவே நீட்டா இருக்கு இந்த போனை பொறுத்த வரைக்கும். மோட்டரோலா பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளூடூத் ஆப்ஷனா ஒரு 1-2 ஆப்ஸ் தான் இருக்கும். தேவையில்லாத அன்வான்ட் அப்ளிகேஷன் ஒரு 1-2 அப்ளிகேஷன் இருக்கும். அதை கூட நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸர் பாத்தீங்கன்னா Snapdragon 7s Gen 2 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. 4nm. இது வந்து ஓரளவுக்கு மீடியமான ப்ராசஸர் தான். ஆனா இந்த போனை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸருக்கு வந்து முக்கியத்துவம் உங்களுக்கு அந்த பென்னு கொண்டு வந்திருக்காங்க. அந்த எஸ் பென் மாதிரி, இந்த சாம்சங் பென்னு மாதிரி இதுல ஒரு பென்னு வந்து நம்ம ரைட்டிங் பேட் மாதிரி எடுத்து எழுதுறதுக்காக பென்னு கொண்டு வந்திருக்காங்க. அதனால முக்கியமா இந்த போனை அதுக்காண்டியே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சிபின்னு பாத்தீங்கன்னா ஆக்டோகோர் கொடுத்துருக்காங்க. ஜிபின்னு பாத்தீங்கன்னா Adreno 710 கொடுத்துருக்காங்க ப்ராசஸர். உங்களுக்கு ஸ்டோரேஜ்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. 8GB 256. UFS வந்து 2.2 கொடுத்துருக்காங்க. இந்த 20,000 பட்ஜெட்டுக்கு 2.2 வந்து ஓகே தான். இந்த போனை பொறுத்த வரைக்கும் LPDDR 4x RAM கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து HDR வந்து சப்போர்ட் ஆகாது. யூடியூப்பும் சரி, நெட்ஃபிளிக்ஸும் சரி HDR மூலியமா வீடியோ பார்க்க முடியாது. கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து யூடியூப் அதுக்கப்புறம் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து HDR சப்போர்ட் ஆகிற மாதிரி போன் வந்து சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த போன் வந்து யூடியூப்பும் நெட்ஃபிளிக்ஸும் HDR சப்போர்ட் ஆகாது. இந்த போனை பொறுத்த வரைக்கும் SD கார்டு போட்டுக்கலாம். SD கார்டு போட்டுக்கலாம், eSIM போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 3.5 mm ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. 22,000 பட்ஜெட் இருக்கு.
3.5mm ஜாக் வந்து எந்த போனுமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து 10,000 ரூபாய்க்குள்ளதான் கொடுக்காங்க. 10,000 ரூபாய்க்கு மேல போயிட்டாலே அந்த 3.5mm ஜாக்கை வந்து கட் பண்ணிடுறாங்க. அந்த 3.5mm ஜாக் வந்து கொடுத்தாலும் வயர் ஹெட்ஃபோன் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்றது கிடையாது. ப்ளூடூத் தான் எல்லாருமே யூஸ் பண்றாங்க. அதனாலதான் கம்பெனி சைட்ல இருந்து யாருமே இப்போ கொடுக்கறது கிடையாது. ஆனா இவங்க வந்து ஸ்டைலிஷ்னு கொண்டு வந்து இந்த பெண்ணும் கொடுத்து 3.5mm ஜாக்கும் கொடுத்து சிம்மும் கொடுத்துருக்காங்கன்னா எல்லாமே கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த போனை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டும் 22,000 ரூபா தான். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து நல்லாவே லவுடா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டால்பி அட்டாம் சப்போர்ட் இருக்கு. சவுண்ட் குவாலிட்டிக்காண்டி சூப்பராகவே இருக்கும். டால்மி இருக்கிறதுனால உங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர் 2 ஸ்பீக்கருமே லவுடாவே இருக்கு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃபை வந்து 6E கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வந்து 5.4 லேட்டஸ்ட் கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் இந்த போன்ல கொடுத்து வச்சிருக்காங்க. 22,000 பட்ஜெட்டுக்கு நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷனும் கொடுத்து வச்சிருக்காங்க. USB வந்து Type-C போட்டு தான் கொடுத்துருக்காங்க. 2.0 வந்து ஓல்டஸ்ட் வெர்ஷன் தான். எல்லா போன்லயும் இப்போ அதான் யூஸ் பண்றாங்க. அந்த வெர்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்கும் சரி, ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக்கும் சரி, நல்லாவே வந்து ஈஸியாவே ரிமூவ் பண்ணி கொடுக்குது. அது மாதிரி கூகுள் சர்க்கிள் டு சர்ச் ஆப்ஷனும் இருக்கு. சர்க்கிள் டு சர்ச் பண்ணி கூகுள் ஏதாவது நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது வந்து சர்க்கிள் டு சர்ச் பண்ணி எல்லா போன்லயும் இருக்கிற மாதிரி அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன ஏஐ ஃபீச்சரும் கொடுத்து வச்சிருக்காங்க. ஏஐல வந்து எல்லாமே எதிர்பார்க்க முடியாது. சின்ன சின்ன ஏஐ மட்டும் தான் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனா இதே வந்து ஒரு ஹைப் பண்ணி தான் சொல்றாங்க. ஏன்னா இப்போ 6000, 7000, 7500 mAh எல்லாம் போய் 10,000 வரப்போகுது mAh பேட்டரி. அதனால 5000 mAh வந்து கம்மி தான் அந்த போனை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு 68 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் வயர்லெஸ் சார்ஜ் வந்து 15 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் கடைசியா நம்ம கேமரான்னு பாத்தீங்கன்னா பிரைமரி கேமரா வந்து 50 கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் வந்து 13 கொடுத்துருக்காங்க. நீங்க 4K 1080p வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமரா உங்களுக்கு 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுலேயே நீங்க 4K 1080p வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி ஓரளவுக்கு டீசென்டாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. 22,000 ரூபாய்க்கு வந்து ஒரு S Pen சாம்சங் இருக்கிற மாதிரி ஒரு பென் இருக்கிற மாதிரி ஒரு போனை தேடுறீங்கன்னா எந்த போனும் இல்ல. அந்த மோட்டோல மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. மோட்டோல ஒரு போன் வாங்குறீங்கன்னா கண்டிப்பா இந்த போனை வாங்கி ட்ரை பண்ணுங்க. அந்த பென்னு கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. இந்த போனோட பட்ஜெட் 22,000 ரூபா தான். இதனால கண்டிப்பா இந்த போனை வாங்கி ட்ரை பண்ணலாம். அந்த பெண்ணுக்காண்டி இந்த போன் கண்டிப்பா வாங்கலாம். அந்த போனை யாராவது வாங்கியிருந்தா கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்ட்டு. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.